இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்களுடைய கேஎன் கெஸ்ஸிங் மாஸ்டர் சேனலில் உங்களை திரும்ப சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. நேற்று நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 398 நம்ம நேற்று கொடுத்ததில் ஆல் போர்டில் நான் 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அது ஆல் போர்டில் 3 பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்ததில் ஏசி 38 பாஸ் ஆகிடுச்சு. ஏசியில் பார்த்தீங்கன்னா 38 நம்ம நேற்று வின்னிங் கொடுத்துருந்தோம். நேற்று வந்து நம்மளுக்கு போர்டில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு நம்ம கொடுத்த கணிப்புகளில். சரிங்களா, இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. சரி நண்பர்களே, இப்போ நிர்மல் நேற்று 398. இன்றைக்கி காரணியாக என்ன கதை, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காரணியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக இந்த மாதத்தில் இவன் அடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாதத்தில் இவன் அடித்ததில் நம்மளுக்கு 2 தடவை அடிச்சிருக்காங்க. அந்த 2 தடவை அடித்ததில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 42 45 அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டாக இந்த மாதம் ஃபஸ்ட்டு தேதியிலே நம்மளுக்கு ரிசல்ட் அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 64 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதிக்கு நம்மளுக்கு வந்து 2137க்கு 6484 அப்படி சொல்லிட்டு வந்துருக்குது. இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷயா ரிசல்ட் இன்றைக்கி 6478க்கு சொல்லப்போனால் கொஞ்சம் பெருசாக காமிக்கிறேன். 64 இங்கே இருக்கிற அந்த 6478க்கு திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த 6478 மேட்ச் பண்ணி நம்மளுக்கு இங்கே 6484 ரிசல்ட் வந்துருக்குது. ஓகேவா? எப்படின்னா காரணியாக லாஸ்ட்டாக ரிசல்ட்டு வந்தது நான் சொல்கிறேன். அக்ஷயாவில் இருக்கிற ரிசல்ட்டு அப்படியே இங்கே தூக்கி காரணியால் நம்மளுக்கு இந்த 8ம் இங்கே வந்து பி போர்டில் இந்த 7க்கு வந்து பவர் அப்படி சொல்லிட்டு 4 அப்படி சொல்லிட்டு 64 78 அப்படின்ற மாதிரி அக்ஷயாவில் இருக்கிற ரிசல்ட்டே தான் நம்மளுக்கு காரணியால் வந்துச்சு லாஸ்ட் டைம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா போர்டில் இன்றைக்கி என்ன கணக்கு இருக்குது, எப்படி வரப்போகுது, இதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு கடைசியாக 6484 அடிச்சிருக்காங்க. ஓகேவா? காரணியா வந்து 6484. அதுக்கு முன்னாடி 4 ரிசல்ட்டில் வந்து நம்மளுக்கு நிர்மல் 2137 சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. நிர்மல் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2137, அது வந்து 6484 சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்திருக்கு. ஓகேவா? சரி, இப்போ இதை வச்சு பார்த்தா நம்மளுக்கு என்ன கணக்கு வருது, என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி ஒரு வேளை இந்த பாஸ்ட் ரிசல்ட் எடுத்து பார்ப்போம். நம்மளுக்கு வந்து இயர்லி சார்ட் எடுத்துட்டோம். இயர்லி சார்ட்டில் 5398க்கு டேரெக்ட் எடுத்து அதில் நம்மளுக்கு இந்த மந்தோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் வேலை. 5398 நம்ம கணக்குக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்குவோம். பார்த்தா தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு கணக்கில் செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். 398க்கு நெக்ஸ்ட் இயர் டே சார்ட்டில் பார்க்கல. 398 வந்து 894 மாறி இருக்குது. 898 இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இதுதான் நேற்று வந்த ரிசல்ட் நம்மளுக்கு 5348. ஓகேங்களா? 5348க்கு எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாக மேட்ச் ஆகலை. ஓகேவா? 5348 அப்படி சொல்லிட்டு எங்கேயுமே, சரி 5398 அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே டேரெக்டாக எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியல. 3468 அந்த மாதிரி தான் சிமிலியராக தான் இருக்குது. 4398 இருக்குது. அதாவது டேரெக்டாக வந்ததில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துலையும்
ஒரு 3 டார்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நான் வந்து முக்கியமாக இந்த 398க்கு 8313 இது டேரெக்டாக வந்திருக்கு. ஓகேவா, 8313 அப்படின்னா 4க்கு 8 அப்படிங்கும்போது 5க்கு 9, 3க்கு 3, 9க்கு 1, 8க்கு 3. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது 9313ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு நோட் பண்ணி வைங்க, சொல்கிறேன். ஓகேவா, 9313 அப்படின்னு ஒரு செட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்ன, எப்படி இது மேட்ச் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா, 398 ஏன்னா ப்ரீவியஸ் சார்ட் படி ஒரு சில நாள் உட்காரணும். எனக்கு தெரிஞ்ச மிஷின் நம்பரை வச்சு உட்காருமா அப்படிங்கிறது. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்பிளே தான் ஒரு ரிசல்ட். அப்படின்னா 83 இந்த இடத்துல 94 அப்படி சொல்லிட்டு இருக்குது. 8394 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5. நேற்று வந்து டி போர்டில் 5, 8க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 5க்கு 1. ஓகேவா, 5க்கு 1, 3க்கு 9, 9க்கு 5னா 8க்கு 4, அதாவது 9க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 8க்கு 4, 4க்கு 6 அப்படின்னா 8க்கு 0, 1940. ஓகே, நம்ம வந்து இந்த இயர்லி சார்ட்டு கணக்குப்படி நான் 2 செட்டு 4Dயில் எடுத்திருக்கேன். அது என்ன அப்படின்றத பார்த்தா நான் எடுத்திருக்கிறது 9313 1940 அப்படி சொல்லிட்டு நான் நாளையிலேருந்து நம்மளுக்கு 4D கணிப்பு மட்டும் நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் நான் தரேன். அதில் இடையில கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல, கொஞ்சம் வேலைப்போடு காரணமாக. ஓகேவா, அதில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். 4D கெஸ்ஸிங் எல்லாமே அதில் நம்ம இந்த மாதிரி அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகேவா, 9313 1940 இன்னையோட இந்த 4Dயில் அந்த சேனலுக்கு போய்ட்டு ஏபிஎஸ்சிபிசி, ஏபிசி ப்ளஸ் ஆல் போர்டு எல்லாமே இந்த நம்மளோட சேனலில் கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் மென்மேலும் உங்களோட ஆதரவு கொடுங்க. 9313 1940 உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. ஓகேவா, சரி நண்பர்களே, இப்போ நம்ம எடுத்த 9313 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 5க்கு 9, 3க்கு 3, 9க்கு 1, 8க்கு 3. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு செட்டு கொடுத்துட்றேன். 5க்கு வந்து 1, 5க்கு வந்து 1, 3க்கு வந்து 9, 1க்கு வந்து 9க்கு வந்து 4, 8க்கு வந்து 0. 4Dயில் நீங்கள் இந்த நம்பர் உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. 1940 9313. ஓகேவா, சரி, இப்போ பெண்டிங் நம்பர் சார்ட்டையும் நம்ம எடுத்த கணக்கு பார்த்துக்கோம். சரி, இப்போ நம்ம இந்த பெண்டிங் நம்பரை வச்சு நம்மளுக்கு வந்து கணக்கு எடுத்தோம்னா நம்மளுடைய இந்த மந்த்து சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 7 வந்து 13 நாள் ஆகுது. 18 நாள் கணக்கு. 7 வந்து ஏ போர்டில் 18 நாள் ஆகுது. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பி போர்டில் 2, பி போர்டில் 2 வந்து கிட்டத்தட்ட 28 நாள் கணக்கு. அதாவது பி போர்டில் 2 வந்து 28 நாள் கணக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் 1 வந்து 40 நாள் கணக்கு. ஓகேவா, அப்படிங்கும்போது இந்த பெண்டிங் நம்பர் சார்ட்டு படி நம்மளுக்கு இந்த இடத்துல 721 நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஒரு ஏன்னா நான் இப்போ என்ன எடுத்துருக்கேன்னா இருக்கிறதுலே ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிறது அப்படின்றத வச்சு மேட்ச் பண்ணும்போது ஏ போர்டில் வந்து 7 வந்து 18 நாளும், பி போர்டில் வந்து 2 28 நாளும், சி போர்டில் 1 வந்து 40 நாள் ஆச்சு. அப்படிங்கும்போது அந்த பேசிஸ் படி நான் பார்த்தா 721 அப்படிங்கிறது நான் ஒரு கணக்கில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிங்களா. அதே மாதிரி இந்த கணக்குப்படி நம்மளுக்கு அடுத்தபடியாக பார்த்தா நான் பெண்டிங் நம்பர் சார்ட் படியே வரேன். இதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த பெண்டிங் நம்பர் சார்ட் கணக்குப்படி எடுத்ததில் 9,
சரி ஆமாம் 9 4 0 940ன்னு நான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு இந்த இடத்துல நான் ஏற்கனவே எடுத்த அந்த லாஸ்ட்டு பெண்டிங் செட்டை வச்சு 940ன்னு எடுத்திருக்கேன். 1940 ஓகேவா. சரி, இப்போ இது வந்து பெண்டிங் நம்பர்லேருந்தும் நான் ஒரு நம்பரை மேட்ச் பண்ணி இதுலேருந்து எடுத்திருக்கேன். அது இல்லாமல் ரிசல்ட் நம்பர் மேட்ச் பண்ணி நான் 2 நம்பர் எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது அடுத்தது இந்த ரிசல்ட்டை வச்சு பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது அதாவது நான் ஒரே இடத்துல கெஸ்ஸிங் எடுக்கலை. கடைசியாக வந்த ஃபுல்லாக 2013லேருந்து வந்த அந்த பிப்ரவரி சார்ட்டை வச்சு ஒரு 2 செட்டு டேரெக்டாக எடுத்துருக்கேன். பெண்டிங் நம்பர் சார்ட்டை வச்சு ஒரு செட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மந்தில் இப்போ இருக்கிற இந்த ஒரு வாரத்தில் நடக்கிற இந்த ஒரு வாரம் கணக்கில் என்ன இருக்குது, இந்த 10 நாள், இந்த ஒரு 4-5 நாள், இந்த ஒரு 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி உள்ள இது என்ன கதை, இதை வச்சு ஒரு செட்டு எடுத்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலான்ட்டு தான். அப்படி இருக்கும்போது 398 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 838 அப்படின்ட்டுருக்கு. நான் அதில் பேஸ் பண்ணி 3க்கு 5 நான் இப்படி போகிறேன். 3க்கு 5, 8க்கு 4 அப்படிங்கும்போது 9க்கு 5, 8க்கு 6 அப்படின்னா 556 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு உங்கள் கணக்கில் வரலான்னு பார்த்துங்க. ஓகேவா, 556 மொத்தம் நான் 4 செட்டாச்சு. இதுதான் கடைசியாக நான் ஒரு செட்டாக எடுத்து கொடுக்குறது. திரும்ப ஒரே விஷயம் நான் சொல்லிக்கிறேன், நம்ம கொடுக்குற கணிப்பு எல்லாமே கம்மியாக தான் கொடுக்குறோம். ஒரு சில நாள் இதை பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். நம்ம நிறைய 10 செட்டு 20 செட்டு 30 செட்டுலாம் போட சொல்லி யாரையுமே நம்ம சொல்லலை, கம்மியாக தான் கொடுக்குறோம். அதில் சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஏபிசியில் உட்காரலனாலும் கண்டிப்பாக ஆல் போர்ட்டில் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால் நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஆல் போர்டு ப்ளே பண்ணனா தாராளமாக ப்ளே பண்ணலாம். 2 நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம், நிறைய நம்பருக்கு நம்மளுக்கு வாய்ப்பும் இல்லை. சரியா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இங்கே வந்து 938 அது பரட்டி வச்சா நம்மளுக்கு வந்து 794 124. ஸோ ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். என்ன மேட்ரு அப்படின்றது சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்துருவோம். 9313 1940 794 124 721 556 அவ்வளோதான். 9313 1940 7994 124 721 556 அவ்வளோதான். நான் மொத்தம் 6 செட்டு கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் பார்த்துங்க. இந்த 4T மட்டும் 4லேருந்து நம்மளுடைய இன்னொரு சேனலில் நான் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன் நண்பர்களே. அதனால் மறக்காமல் நம்மளோட இன்னொரு சேனலில் லிங்க்கையும் நான் வந்து கொடுத்துட்றேன். மறக்காமல் நீங்கள் வந்து அதுலேயும் நாளையிலேருந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா, இதுதான் நான் கொடுத்துருக்க கணிப்பு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளுக்கு வர கணக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 55 90 33 74 14 21 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 13 25 மொத்தம் 4 8 செட்டு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். சரியா, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3க்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, 1க்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். கண்டிப்பாக 3க்கும் 1க்கும் வாய்ப்பு சரியாக வெற்றி கண்டிப்பாக வாங்கி தரும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக வெற்றி தோல்வி அதெல்லாம் அடுத்த விஷயம் நண்பர்களே. கணிப்பு அப்படிங்கும்போது எப்படி கணிப்பு இருக்குது, கம்மியாக கொடுக்குறாங்களா ஜாஸ்தியாக கொடுக்குறாங்களா, வெற்றி வாய்ப்புகள் எவ்வளோ வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான வெற்றி வரும் நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம்.
ஓரளவுக்கு இன்றைக்கி ஆராய்ஞ்சு இவ்வளோ தூரம் வெற்றி வாய்ப்புகளுக்கு என்ன மாதிரி இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு, எல்லா தகவல்களையும் உங்களுக்கு பகிர்ந்திருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். நீங்கள் தான் மற்றவங்களுக்கும் என்கரேஜ் பண்ணணும். மறக்காமல் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனல் வீடியோஸை பார்க்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் எனக்கு ஒரு 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 ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எனக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் மென்மேலும் இன்னும் நிறையா வெற்றிகளை வாங்கி கொடுக்க முடியும். இன்னும் நான் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்கறதுக்கு ரெடி. அதை வந்து பார்த்து உங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அதை பார்த்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்கிறதுல தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதை நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம்.